எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா பாலிட்டியில் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024 வந்து நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அதில் பார்த்தோம்னா அதோட ஒரு கொஷின்ஸ் ஃபார்மேட் தான் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைகோர்ட் கொடுத்து அது எந்தெந்த இயரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அலகாபாத், கர்நாடகா, பாட்னா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அலகாபாத் தான் இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப பழசு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அலகாபாத் கிடையாது, 1862 மெட்ராஸ். ரைட், மெட்ராஸ் தான் பழசுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது மெட்ராஸ் தான் வந்து எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1862ங்களா? ஸோ 1862 வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் போட்ட முடியும். ஸோ ஓகே, அதே மாதிரி தான் ஃபோர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்போது நம்மளால் ஈஸியாக போட்ட முடியும். ஓகே, அப்படியே மற்றதும் நம்ம பார்க்கலாம். பார்த்து வச்சுட்டோம்னா சப்போஸ் ஏதாவது 1-2 தெரிலனா கூட ஒரே மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா கூட அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலகாபாத் பார்த்தோம்னா 1866. கர்நாடகா பார்த்தோம்னா 1884. அதாவது எம்எம்எஸும் இந்த இயரில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐயன் நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாட்னா பார்த்தோம்னா 1916. அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட், தன்னாட்சி இயக்கம்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஆனிபெசன்ட் ஆரம்பிப்பாங்க இல்லையா அது. ஸோ பாட்னா அதுக்கு அதே டைமில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நான் வச்சுக்கலாம். மெட்ராஸ் பார்த்தோம்னா ரொம்ப பழசு, 1862. ஸோ அலகாபாத் 1866, மெட்ராஸ் 1862, கர்நாடகா 1884, பாட்னா பார்த்தோம்னா 1916. ஓகே, அதுதான் அலகாபாத் பார்த்தோம்னா 1866, கர்நாடகா பார்த்தோம்னா 1884, பாட்னா 1916, மெட்ராஸ் 1862. ஓகே, அதுக்கடுத்து ஸோ மணிபில்னா பண மசோதாவை பற்றி வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு cannot be introduced in the council of states அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி நீட்ஸ் டு பி certified as such by the speakerன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேன் பி amended by the council of statesன்னு சொல்கிறாங்க. president has to assent it without delay அப்படின்னாங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1, 2, 4 இதுனா 3மே கரெக்ட். கேன் பி amended by the council of states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து இது நம்ம பண்ணணும், அதை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னா ராஜ்யசபா. ஸோ லோக்சபாவில் தான் இது வந்து ஆரம்பிக்கும். ஸ்பீக்கரோட ஒரு பிரசிடென்ட்டோட அனுமதியோட இந்த மணிபில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது இது இன்ட்ரடியூஸ் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னது வந்து தப்பு, கண்டிப்பாக இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் நீட்ஸ் டு பி certified as such by the speaker. அதே மாதிரி ஸ்பீக்கர் தான் சொல்வார் இது மணி பில்லா ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டு. கேன் பி amended by the council of states அப்படின்னும் போது அதில் வந்து அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏதாவது பண்ண முடியுமா? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா மணி பில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பொறுப்பு பார்த்தோம்னா லோக்சபா அவங்ககிட்ட தான் இருக்கும். அமெண்ட்மெண்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து அவங்க அனுப்புவாங்க ராஜ்யசபாவுக்கு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு 40 daysக்குள்ள அப்ரூவல் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க அப்ரூவல் கொடுக்கலனா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க பாட்டு வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே பிரசிடென்ட் கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் வந்து இந்த மணி பில்லே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது மறுபடியும் பிரசிடென்ட் கிட்ட வந்து காட்டணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்கள்ட்ட சைன் வாங்கி அதை வந்து ஓகே பண்ணிடலாம். அப்படின்னும் போது இது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து அமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 வந்து தப்பு. அதேமாதிரி பிரசிடென்ட் ஹேஸ் டு அசென்ட் இட் வித்தவுட் டிலே அப்படின்றதும் கரெக்ட். ஓகே, பண மசோதா மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. கரெக்ட், அறிமுகப்படுத்த முடியாது. சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும்ன்றதும் கரெக்டு. அதேமாதிரி மாநிலங்களவையில் வந்து திருத்தப்படலாம் அப்படின்னு கேட்டால் திருத்தப்பட முடியாது. ஸோ குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும்ன்றது கரெக்டு. விச் ஸ்டேட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மட்டும் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னோம்னா ஆந்திரா. Delhi has emerged as the national capital territory with a legislature and a council of ministers by. அதாவது டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தமேன்னு கேட்குறாங்க. அதாவது டெல்லி வந்து தேசிய தலைநகரமாக எப்போ வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அதாவது 69வது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அதை பற்றி வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 12 to 35. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிட்டுள்ளதுன்றது கரெக்டு. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. அதாவது இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கப்படுகிற பகுதி 3 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தோம்னா 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனல்
அப்ஜெக்டிவ் ஆஃப் enacting the ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் டு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், அதாவது பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறை வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 2005 வந்து இது விட்டுருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து நம்ம கவர்மெண்ட்டோட அப்ரூவல் மூலிமா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, ஒரு சில இன்ஃபர்மேஷன் தவிர என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து which are the following statement are true about fundamental duties, அதாவது அடிப்படை கடமைகள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் ஏஜ் 6 to 14 years, 6 to 16 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல்ன்றதை பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தோம்னா 51AK இது வந்து கடைசியாக ஆட் பண்ணது தான் இது 51AK அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 10 தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் 11 ஆட் பண்ணது தான் 51AK. வாஜ்பாய் வந்து ஆட் பண்ணியிருப்பார். 86 அதாவது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இந்த டைமில் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த இது. நெக்ஸ்ட்டு டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 51Aல வந்து பார்த்தோம்னா டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹச். ஸோ அப்படின்னும் போது இது எல்லாமே பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளில் வரும். ஸோ அப்படின்னும் போது மூணுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த எய்ம் ஆஃப் அப்பாயிண்டிங் த சர்க்காரியா கமிஷன் வாஸ் டு மேக் ரெக்கமெண்டேஷன் ஆன். ஸோ சர்க்காரியா கமிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இந்திரா காந்தி பார்த்தோம்னா 1983 பார்த்தோம்னா சென்ட்ரல் கமிஷன், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அவங்க இது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக இந்த இதை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இதில் பார்த்தோம்னா டோட்டலாக 247 நினைக்கிறேன், 247 ரெக்கமெண்டேஷன். அதில் 180 வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இது பண்ணாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்காரி கமிஷன் அப்படின்றது பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து பார்க்கறதுக்காக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இது பண்ண ஒரு கமிஷன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும். 1983 அந்த இயர் என்ன முக்கியமாக அதில் ஓகே பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லது. Which article of Indian Constitution states that the executive power of state shall be vested with the governor? ஓகே ஒன்றும் கிடையாது. ஸோ கவர்னரோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க 154. நெக்ஸ்ட்டு which are the following is not matched correctlyன்னு கேட்டிருக்காங்க. பின்வரத்தில் இது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் சிவில் உரிமைகளை பாதுகாப்பு சட்டம் அதாவது 1955 கரெக்டாக. அதே மாதிரி சிட்டிசன் ஆக்ட் குடியுரிமை சட்டமும் பார்த்தோன்னா 1955 தான். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னாவே 1972. இப்போ இந்த குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அப்புறமேட்டுக்கு டைகர் ரிசர்வேஷன் ஆக்ட் டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி வந்து கேட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1980 ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அனிமல்ஸ் அப்படின்னும்போது பார்க்கும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இதே ஃபாரஸ்ட் அப்படின்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு 1980. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்த்தோம்னா 1951 வரும். ஸோ அப்படின்னும் போது இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. 1957 வராது. 1951 தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். Every person has the right to freely practice his or her faith established and maintain religious and charitable institution. அதாவது ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஸ் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துப்போம். இது வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதில் பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம்னா ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதாவது மத சுதந்திரக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னா 25 அதாவது ஆர்டிக்கல் 25 28 ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அந்த மத சுதந்திரக்கான உரிமை தான் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த இது என்ன மேலே கொடுத்துருக்காங்களே எவரி பர்சன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீலி ப்ராக்டிஸ் ஹிஸ் ஆர் ஃபெய்த் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது பார்த்தோம்னா இந்த இதுக்குள்ளார தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம்னா ஆர்டிகல் 25 வரும், 25 வந்து வரும் அதுவும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதோட இது பார்த்தோம்னா 25 28 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும்.
who described administrative law as contrary to rule of law. அதாவது நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவி டைசி. அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து பார்த்தோம்னா கான்ட்ரரி டு த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீஎம்பிள் பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரீஎம்பிள் அதாவது இந்திய அரசியலமைப்பு முகவரியை பற்றி ஒரு வாக்கியங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு கால் இட் அஸ் ஏ ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ரிவீல்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இந்தியன் நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ரிவீல்ஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இதில் எது கரெக்டுன்னு கேட்கல, ராங் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று மட்டும் தான் கரெக்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 கோட்ஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த கோட்ஸில் பார்த்தோம்னா ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்க யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா என்ஏ பால்கிவாலா அப்படின்றவர் தான் வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை இந்த ப்ரீஎம்பிள் முகவரி அப்படின்றது ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படின்னும் போது ஒன்று மட்டும் தான் தப்பு. ஸோ வந்து ராங் தான் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே கரெக்ட் தான். கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் சாசனோட அதிகாரத்தை வெளிப்படுத்துறதும் இதுதான். அதே மாதிரி இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துறதும் இதுதான். அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துறது அதுதான். அதாவது அரசியல் சாசனோட அதிகாரம், தன்மை, கொள்கை, அதாவது சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதோட நேச்சர் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ், இது எல்லாமே சொல்கிறது பார்த்தோம்னா இந்த ப்ரீஎம்பிள் தான். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேன் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவர் பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரி தான். இப்போ ஃபினான்ஸ் கமிஷனோட இதில் இருக்கிறதும் பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரி தான். which are the following subject comes under the central government. ஸோ ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 3 பிரிச்சுருப்பாங்க. சென்ட்ரல், ஸ்டேட், கான்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பட்டியல், மாநிலம், மத்திய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே இதை பார்க்கும்போது தெரியும். முக்கியமான துறையான பேங்கிங் கண்டிப்பாக சென்ட்ரல் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கித்துறை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். A Lok Sabha speaker addresses her resignation to whom among the following. ஸோ கீழ்கண்டவற்றில் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமை எவரிடம் அளிப்பார்னு பார்த்தோம்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான், துணை சபாநாயகர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோம் இல்லையா. பிரசிடென்ட்டை வந்து வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. அந்த மாதிரி பார்த்தோம்னா டெபுட்டி அவங்களுக்கு கீழே இருக்கவங்க யாரோ அவங்ககிட்ட இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கருக்கு தான் கொடுப்பாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 provided an efficient framework to dash article of Indian Constitution. அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசமைப்பு டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஆர்டிக்கல் 19 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 19 வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியும். ஸோ ஆர்டிக்கல் 19 பார்த்தோம்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றதுல பார்த்தோம்னா ஆர்டிகல் 19 ஃபஸ்ட்டே வரும் 1922. அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 19. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஒரு அரசியலமைப்பு விதிக்கு வந்து ஒரு சிறந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா எந்த ஸ்பீச் நம்ம அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம பேசுகிறதுக்கோ நம்ம என்ன ஒரு அசோசியேஷன் மூவ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம தகவல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றது. ஸோ அப்படின்னும் போது அந்த ஆர்டிகல் 19 இது ஃப்ரேம் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மற்றதை பார்க்கலாம். ஆர்டிகல் 9 பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பில் வரும். ஸோ சிட்டிசன்ஷிப்புக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ அப்படின்னும் அதை அழகாக இன்வென்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி 29 பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது இந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் தானே வரும். ஸோ ஜல்லிக்கட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கிறதுக்கும் அது ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி ஆர்டிகல் 30 மைனாரிட்டிஸ், அதாவது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் போகும். ஸோ கல்ச்சருக்கும் இன்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னும் போது ஆர்டிகல் 19 அப்படின்னு நம்ம ஈஸியாகவே செலக்ட் பண்ணிடலாம். How often in a year the Central Consumer Protection Council should meet? அதாவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்துக்கு எத்தனை முறை நடத்தப்படும் என்று பார்த்தோம்னா ஒன்ஸ் இன் இயர், ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கணும். சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இன் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறார் நிதி சட்டத்தின் அதிகபட்ச தண்டனை யாவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் மட்டும் அபராதம். இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் அப் டு 10 years அண்ட் ஃபைன் அப்படின்றது தான் அதிகபட்ச தண்டனை. அந்த குழந்தைங்க சின்ன பசங்களாம் தப்பு பண்ணி போவாங்க 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க அதுதான். ஸோ இம்ப்ரிசன் ஃபார் லைஃப் இல்லைனா 10 வருஷம் ஃபைன். ஓகே. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்
ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம்னா தெரியும். பட் வந்து இவங்க டேட்டோட கேட்டிருக்காங்க, டேட் அண்ட் மந்தோட. ஸோ இதில் 2005 மட்டும் இருந்தால் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து எல்லாமே 2005 தான் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 12/10/2005 அப்படின்றது தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். 12/10/2005 தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வந்துச்சு. 12/10/2005. ஸோ ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். கீழ்கண்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்தும். அட்ஜார்ன்மெண்ட், சைன் டை ஒத்திவைப்பு, கோரம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கங்காரு க்ளோஷர், கங்காரு மூடல், லேம் டக் செஷன் அதாவது லேம் டக் அமர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்க்கலாம். அட்ஜார்ன்மெண்ட், சைன் டை அதாவது ஒத்திவைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா டெர்மினேட்டிங் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் இன்டிஃபினைட் பீரியட், அதாவது பாராளுமன்றத்தை வந்து காலவரையற்றி ஒத்திவைத்தல் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒத்திவைப்பு, சைன் டைன், அட்ஜார்ன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் குவாரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரெசென்ட் இந்த ஹவுஸ் டு டிரான்சாக்ட், அவையை நடத்த தேவையான உறுப்பினரோட எண்ணிக்கை தான் கோரம் சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் 1/10 வந்து இருக்கணும் சொல்லிட்டுலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இது அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. கங்காரு க்ளோஷர், கங்காரு க்ளோஷர்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆர் டேக்கன் அப் ஃபார் டிபேட், முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவரிக்கிறது தான் இந்த கங்காரு க்ளோஷர். லேம் டக் செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோக்சபா ஆஃப்டர் நியூ லோக்சபா ஹஸ் பீன் எலெக்டட், அதாவது புது மக்களவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு தான் பார்த்தோம்னா லேம் டக் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேஸ் ஆர்டிகல் இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட், அதாவது எந்த ஆர்டிக்கல் பார்த்தோம்னா எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 163 அதில் தான் பார்த்தோம்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார். த ஆர்டிஐ ஆக்ட் ஆஃப் 2005 ஹாஸ் டேஷ் ஷெடியூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எத்தனை ஸ்கெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. 2 ஸ்கெடியூல்ஸ். ஸோ இது வரைக்குமே ஆர்டிஐயில் வந்து எத்தனை இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், எப்போ அது நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 12/10/2005 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எத்தனை ஸ்கெடியூல்ஸ் பார்த்தோம்னா 2 ஸ்கெடியூல்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அது யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 8th ஃபினான்ஸ் இதில் பார்த்தோம்னா YB சவான். 12th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா டாக்டர் C ரங்கராஜன். 13th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா டாக்டர் விஜய் கேல்கர். அதே மாதிரி 14th ஃபினான்ஸ் கமிஷன் தான் YV ரெட்டி. ஸோ YB ரெட்டி வந்து நம்மளால் நல்லாவே தெரியும். 14th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா டாக்டர் YB ரெட்டி, அதை வச்சு வந்து போடலாம். ஸோ கேல்கர் பார்த்தோம்னா 13th, 12th பார்த்தோம்னா ரங்கராஜன், 8th பார்த்தோம்னா சவான். Preamble was amended in 1956 to include the terms, அதாவது 1977 ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்ட என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இது மூணத்தான் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே பார்த்தோம். அது என்னென்னா சமதர்மம், மதசார்பின்மை, ஒருமைப்பாடு, SSI அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. The concept executive power is defined in the Constitution. The executive power of the President is coextensive with that of the legislative power of Union. The executive power also includes determination of government policy. To be elected to be office of President, a person must be registered as a voter in Parliamentary Assembly. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 and 3 அது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா the executive power of President is coextensive with that of legislative power of Union. ஸோ legislative power-ஓட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் executive power-ன்றாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் பாலிசியை வந்து கவர்மெண்ட் பாலிசியோட டிட்டர்மினேஷன் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிக்கின்றாங்க. ஸோ மற்றபடிக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. அதே மாதிரி பார்லிமெண்ட் அசம்பிளியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து தப்பு. அதுவும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்துருப்போம் எது இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு 2, 3 மட்டும் தான் கரெக்டு. அதாவது குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயல்படுத்தக்கூடியதாகும். அதுவும் செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உடையதாகவும் உள்ளடக்கியதாகும் அப்படின்றது மட்டும் தான் கரெக்டு. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்வால்வ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட், அதாவது பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு உறுப்பு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்படிங்கும்போது ஃபினான்ஸ் கமிஷன் தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து இன்வால்வ் ஆகாது. மற்றபடி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நித்தி ஆயோக், CAG இவங்க மூணுமே வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னு கேட்கலாம். இன்வால்வ் ஆனவங்க யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதனால் வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நித்தி ஆயோக், CAG வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதி ஆணையம் பார்த்தோம்னா இன்வால்வ் ஆக மாட்டாங்க.
அருணாச்சல் பிரதேஷ் பிகேம் ஏ ஃபுல்-ஃப்ளெஜ்ட் ஸ்டேட். அதாவது ஃபுல்-ஃப்ளெஜ்ட் ஸ்டேட்டாக அருணாச்சல் பிரதேஷ் ஒரு முழு மாநிலமாக எப்போ மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20th February 1987. 20th February 1987 தான் அருணாச்சல் பிரதேஷ் ஒரு முழு மாநிலமாக மாறியது. 20th February 1987. ஸோ when did the new Consumer Protection Act came into force? ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ முதல் வச்சு பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் வந்திருக்கு. 20th July 2020. இப்போ அழகாவே ஞாபகம் வச்சுக்கலாம். 2020 எல்லாமே 2020 வருது. ஸோ அப்படி நினச்சிக்கலாம். மந்த் மட்டும் July 7. அந்த சேர்பர்சன் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் 1947 யார் பார்த்தோன்னா எலினோர் ரூஸ்வெல்ட். அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக 1947 யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எலினோர் ரூஸ்வெல்ட் தான் இருந்திருக்காரு 1947. செப்பாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன். செப்பாலஜி அப்படின்றது பார்த்தோம்னா தேர்தல் பற்றிய ஆய்வாகும். நெக்ஸ்ட் adoption of universal civil code though mentioned in constitution of India is yet to be accomplished. Directive principles are non-justiciable. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், ட்ரூ தான். ஆனால் பார்த்தோம்னா இந்த ரீசன்றதும் இதுக்கும் ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்படின்னு ஆன்சர் பி. கூற்றுமட்டுக்கு காரணம் சரி, அதுக்கான சரியான விளக்கம் அல்ல. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லி அபவுட் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நித்தி ஆயோகோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. கரெக்டு. சேர்மன் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான். பேரண்ட் ஏஜென்சி அதாவது தாய் நிறுவனம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். நித்தி ஆயோக் ரீப்ளேஸ்டு என்டிசி கிடையாது. அந்த 5 year பிளானை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நித்தி ஆயோக். ஸோ என்டிசி கிடையாது. ஏன்னா என்டிசி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது டி மட்டும்தான் தப்பு. Which article of Constitution provide uniform civil code? பார்த்தோம்னா Article 44 DPSPயில் டைரக்ட் நெறிமுறை கோட்பாடு அந்த இதில் இருக்கும். ஸோ Article 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் குடிமக்களுக்கான பொது சிவில் சட்டம். When was the National Institution for Transforming India Ayog setup? அதாவது ஒன்றும் கிடையாது. நித்தி ஆயோக் எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1/1/2015. இது நமக்கு நல்லாவே தெரியும். Who said secularism and democracy are the 2 pillars of the state? அதாவது மத சார்பின்மை மற்றும் மக்கள் ஆட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் சொன்னது யாரும் பார்த்தோம்னா இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச். யூபிஎஸ்சி நல்லாவே தெரியும் 315. பிளானிங் கமிஷன் 280. பிளானிங் கமிஷன் பார்த்தோம்னா 39. ஃபினான்ஸ் கமிஷன் தான் 280. எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம்னா 324. நெக்ஸ்ட் ஓகே. இந்த ஆக்ட் என்ன எதுக்கு சம்மந்தமானது அப்படின்னு கேட்குறாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 என்ன பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் 6 members. 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல் தான் பிட் இந்தியா ஆக்ட் 1784. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் 1813 என்ன பார்த்தோம்னா டெப்ரிவேஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியஸ் கம்பெனிஸ் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சார்ட்டர் ஆக்ட் 1833, 53 அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சார்ட்டர் ஆக்ட் 1833 என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவர்னர் ஜெனரல்ஸ் கவர்மெண்ட் வாஸ் நோன் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கவர்னர் ஜெனரலோட கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சார்ட்டர் 1833. இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல். இதுதான் இந்தியா கவுன்சில் சட்டம் 1861. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது பார்த்தோம்னா 65. Who stated that India is not a federation at all? அதாவது இந்தியா முழுமையான கூட்டாட்சி இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கேபி முகர்ஜி. எவ்ரி எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் மேட் பை பிரசிடென்ட் மஸ்ட் பி லேட் பிஃபோர். அதாவது குடியரசுத் தலைவரால் அவசரகால பிரகடனம் செய்யும் முன் அதனை யார் முன்பாக வைக்க முடியும்னா பாராளுமன்றம். Who is the chairman of ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அதுவும் ராஜ்யசபா சபையின் மேலவையின் தலைவர் வைஸ் பிரசிடென்ட். விச் ஃபண்டமெண்டல் ரைட் வாஸ் டெலிட்டட் வித் 44th கான்ஸ்டியூஷன் ஆக்ட் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை தான் டெலிட் பண்ணிட்டு லீகல் ரைட்டாக கொண்டு போய் ஆர்டிகல் 300A Part 12 வச்சுருப்பாங்க. நீட் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பை எம்.என். ராய். அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா எம்.என். ராய். இனி மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சிட்டிசன் பீஸ் ஸ்டாச்சுட்டரி ரைட். அதாவது ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படின்றது என்ன ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற சட்ட உரிமை. ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் த ப்ரிவிலேஜ் ஃபார் ஸ்டேட் கவர்னர். அதாவது எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநர் சிறப்புரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 361 தான் சிறப்புரிமை, கவர்னருக்கான சிறப்புரிமையை கொடுக்குது.
which article deals the prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex of place of birth பார்த்தோம்னா ஆர்டிகல் 15 அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வந்து அந்த இது வந்திருக்கும் ஆர்டிகல் 15. when was right to information act பாஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் 2005 20/10/2005. மிசா எப்போ இது பண்ணிச்சு பார்த்தோம்னா 1971. MISA was enacted in 1971. Next, okay, subject protected year of the enactment. Okay, beedi and cigar worker padama 1966. Contract labor padama 1970. Equal remuneration padama 1976. Migrant workman employment regulation padama 1979. beedi மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966. ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970. சம ஊதியம் 1976. புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு ஒருங்காற்றுதல் பார்த்தோம்னா 1979. who said delegated legislation and administrative tribunals are the manifestation of new despotism. அதாவது சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக திப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் ஹியூவர்ட். which of the following statement is or not true about the owner. அதாவது not true, wrong எது அப்படின்னு கேட்குறாங்க. he appoints the advocate general of state. yes, he appoints the chancellor of யூனிவர்சிட்டி இன் ஸ்டேட்டு. ஹி அப்பாயின்ஸ் சீஃப் மினிஸ்டர். அதேமாதிரி ஹி அப்பாயின்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன். ஸோ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்ட் பண்ணது எல்லாமே கவர்னர் தான். பட் வந்து இவர் தான் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டியை தவிர அப்பாயின்ட்லாம் பண்ண மாட்டார், இவர் தான் சான்சலர். ஸோ அப்படிங்கும்போது பி தான் தப்பு. மாநில பல்கலைக்கழகத்தின் வேந்தரை நியமிக்கிறான்றது தப்பு. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக் அடாலட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக் அடாலட் பற்றி தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ லோக் அடாலட் இஸ் ஏ மெக்கானிசம் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் த டிஸ்பியூட். ஆமாம், சீக்கிரமாக வந்து ஒரு வழக்க முடிக்கிறதுக்காக அது பண்ணத்தான் இந்த ஒரு மெக்கானிசம் தான் லோக் அடாலட். இட் இஸ் நாட் ஏ டூல் ஆஃப் லீகல் சிஸ்டம். ஸோ லீகல் சிஸ்டமில் வந்து ஒரு டூல் கிடையாது அப்படின்றாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபோரம் டு செட்டில் கேசஸ் இன் அமிக்கபிள் மேனர். அதே மாதிரி லோக் அடாலட் கோஸ் டு த பீப்பிள் டு டெலிவர் ஜஸ்டிஸ் அட் த டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு டோர் ஸ்டெப்லேயே போய் வந்து அவங்க நீதி கொடுக்குறாங்கன்றாங்க. லோக் அடாலட் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்கவல்ல செயலமைப்பு. இது சட்ட அமைப்பின் கருவி அல்லன்றாங்க. அதே மாதிரி வழக்குகளை சமாதான முறையில் முடிவு கொண்டு வரும் ஒரு வகையான மன்றம். லோக் அடாலட் மக்கள் வாசப்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது. ஸோ இதில் எது தவறான வாக்கியம் பார்த்தோன்னா இது சட்ட அமைப்பின் கருவி இல்லைன்றாங்க. கருவி தான், இது வந்து ஒரு சட்ட அமைப்பின் கருவி. இட் இஸ் ஏ டூல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன். ரூல் ஆஃப் law entails that all persons, both public and private institution, the state and other entities are accountable to publicly promulgated laws. The rule of law forms the base to the international peace and security and it is at the core to protect people's rights and the fundamental freedom அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. ஓகே, மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரங்களையும் காப்பது முக்கியம் என்கிறது அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னும் போது ரெண்டுமே ட்ரூ தான், தனித்தனியாக பார்க்கும்போது ட்ரூ தான். பட் வந்து ரீசன் வந்து கிடையாது அப்படின்றாங்க. ஸோ தனித்தனியாக ஃபேக்ட் அப்படின்னும் போது ரெண்டுமே ரூல் ஆஃப் லா படி கரெக்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ராங்லி பேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.